கூட்டம் கூட்டமாக அதிமுக கொடியுடன் வந்து 1000 பேர். மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மறுபுறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, இன்னொரு புறத்திலே அதிமுகவிலிருந்து வெளியேறி போன முக்கியமானவர்கள், அதாவது மாற்று கட்சியில் நபர்களை தன்னுடைய அதிமுக இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 1000 பேருடன் அதிமுக கொடியுடன் வந்து அதிமுகவிலே இணைந்த சம்பவம் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டிலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இதனால் அரசியல் களம் தற்போதைய சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலே கட்சி நிர்வாகிகளை தயார் செய்யும் நடவடிக்கையில் முடுக்கிவிட்டிருக்கிறார். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நேற்று தினம் அதிமுக சார்பிலே முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் பூத் ஏஜென்டுக்கான பிரம்மாண்ட பயிற்சி முகாம் என்பது நடைபெற்றிருக்கிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சியின் களப்பணிகளை திட்டமிடுவது, அமைப்பு ரீதியான பலத்தை அதிகரிப்பது ஆகியவை குறித்து இந்த கூட்டத்திலே விரிவான ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய நிகழ்வின் போது திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலே மாற்றுக் கட்சியைச் சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட இளைஞர் முன்வந்து அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதிமுக கொடியை ஏந்தி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையிலே கட்சியின் உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. புதிய உறுப்பினர்களை வரவேற்று பேசிய விஜயபாஸ்கர், தமிழக மக்கள் நலனுக்காக அதிமுக தான் உறுதியான மாற்று ஆட்சியை அமைக்க சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்த பூத் ஏஜென்ட் பயிற்சி முகாம்கள் எடப்பாடி பழனிசாமியின் பூத் கமிட்டி பலமாகவே வெற்றி அடித்தளம் என்பது தேர்தல் உக்தியாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விராலிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் புதிய உறுப்பினர்கள் பெருமளவில் அதிமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்கு அந்த தொகுதியிலே மிகப்பெரிய பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே, அதுவும் விராலிமலை அருகிலே பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்டுக்கான செயல்முறை கூட்டம் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலையே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே 1000க்கும் மேற்பட்ட மாற்று கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் தாமாகவே முன் வந்து, அதுவும் வரக்கூடிய நேரத்திலே அதிமுக கொடியுடன் வந்து அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி அதிமுக மட்டுமல்ல மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவிவிடும் என டிடிவி தினகரன் முதல் ஸ்டாலின் வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் கட்சியில் நபர்களே அதிமுகவில் இணைந்து கொண்டிருப்பது. இதை பற்றி பார்த்தால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்க வரக்கூடிய சூழல் தான். அந்த மாற்று கட்சியில் அனைவருமே தன்னுடைய அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.